பொதுவா எனக்கு ரொம்ப எமோஷனல்லாம் வராது. ஸோ வந்து படம் பார்க்கும் பொழுது ஒரு ரொம்ப ஒரு எமோஷனலான சீன்னா லைட்டா ஒரு சின்ன ஒரு இது மட்டும் இருக்கும். ஒரு லைட்டா கண்கள் ஈரமாகும் அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இருந்துச்சு இந்த படத்துலயும். செகண்ட் ஹாஃபோட மிடில் கரெக்டா அது செகண்ட் ஹாஃபோட மிட்ல ஒரு அப்படி ஒரு மொமெண்ட். அதை தாண்டி ஒரு உண்மையிலே ரொம்ப நல்ல கிளைமேக்ஸ். ஒரு ஆடியன்ஸா எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்துச்சு இதை பார்த்தப்ப. அதுல நான் நடிச்சிருக்கிறதுங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நன்றி கார்த்திக். அருமையான ஒரு படம். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் ஆகுது. கான்பிடென்டா இருக்கு இந்த படம் நல்ல படம் அப்படின்னு. திரு ஐசரி கணேசன் அவர்கள் எத்தனை படம் வேணாலும் எடுத்திருக்கலாம். பட் இந்த படத்தை அவர் ஸ்பெஷலா எடுத்ததுக்கு வந்து அவர் கண்டிப்பா ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ஏன்னா முதல் தடவை நான் கார்த்திகேயன் கூட்டு போறப்ப இந்த கதையை சொல்லுங்க, அவர் வேணாம் பாரு, அப்புறம் வேற எங்கா போலாம் அப்படின்னா கூட்டு போனா அவர் வந்து இது நம்ம தான்ப்பா சொல்லணும், இது கரெக்ட், இது இருக்கிற விஷயம் கருத்து கரெக்ட் அப்படின்னாரு. பயங்கர பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சனா இருக்காரு. ஏன்னா வந்து கொஞ்ச நாள் முன்னாடி படம் பார்த்தாரு. பார்த்துட்டு என்னப்பா அது லிஸ்ட்லயே இல்லை இந்த படம், பரவாயில்லையே அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. ஏன் லிஸ்ட்லயே இல்லப்பா அந்த படம் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் கால் பண்ணி இப்பதான் பார்த்து முடிச்சேன், சூப்பர் அப்படின்னாரு. பொதுவா மனசுல வரத டக்குன்னு வெளிப்படையா பேசுற ஆட்கள் ரொம்ப கம்மி. பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சனாலிட்டி அவரு. ஸோ அவர் கூட இந்த பயணம் வந்து இப்பதான் அவரு கூட நெருக்கமான வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவரோட பாசிட்டிவிட்டி. நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டுப்பேன். கொஞ்சம் என்னுடைய ஆர்கனைசேஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது இது எப்படின்னா அது எப்படின்னா இது இந்த இதெல்லாம் எப்படி டீல் பண்ணீங்கலாம் கேட்பேன். பொறுமையா எனக்காக உட்காந்து விளக்குவாரு. ஸோ படங்களை பத்தி பேசுறத விட இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் வந்தா அவர்கிட்ட போய் கேட்டா அவர் இருக்கிற இடத்துல இருந்து அதை வளர்ந்து வர ஒருத்தருக்கு வந்து அவ்வளவு ஷேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் எனக்காக இதெல்லாம் வந்து டைம் எடுத்து ஷேர் பண்ணாரு. நிறைய அதை எங்க ஆர்கனைசேஷன் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணோம்னா ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கும் ஒரு நன்றி. அண்ட் பொதுவா திரைப்பட இதுல வந்து இப்ப நிறைய இதுல வேலை பார்த்துட்டு இருக்கிறனால திரைப்படங்கள் எப்படின்னா வந்து ஒரு படத்துக்கு வருவோம், நடிப்போம், ஒரு ஒரு 3 மாசம் எல்லாரும் சேர்ந்து நடிப்போம். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சோ ஏதோ ஒரு எதேச்சியா பார்த்தா உண்டுங்கிற மாதிரி ஒரு இதுலதான் இருக்கும் எனக்கு பர்சனலா. ஸோ வந்து இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் நிறைய நான் சந்தித்த கொஞ்சம் ஒர்க் பண்ணி டிராவல் ஆன நிறைய பேரை திரும்ப பார்த்தேன். காஷ்மீர் அன்பரி முடிஞ்சு திரும்ப இப்ப வந்தா மீட் பண்ண, மேடி ப்ரோ கூட ஒர்க் பண்ண, அகைன் டிராவல் அந்த இந்த இதுல எடிட்டர் பிரசன்னா வீரன் படத்துல அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்தேன். திரும்ப இந்த படத்துல இணைஞ்சேன். ஸோ இப்படி திரும்ப அப்படி ஒரு ஒரு இது வரப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே. சுட்டி அரவிந்தன் இந்த படத்துல ஒரு சின்ன ரோல்ல வருவாரு. அவர் வந்து நான் மீசை முறுக்கு டைம்ல, நட்பே துணை டைம்ல அவர் கூட அவர் நடிச்சிருந்தாரு. ரொம்ப நடுவுல ஒரு இடைவெளி இருந்துச்சு. திரும்ப அந்த அவரை வந்தாரு இந்த படத்துல. இந்த மாதிரி பிரபு சார் வந்து ஆம்பளைல நான் வந்து ஒரு சின்ன பாட்டுல வருவேன். அப்புறம் அங்க பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்ப வந்து அவர் மீன் குழம்பு எல்லாம் கொடுத்தாரு, எனக்கு அதை சாப்பிட்டேன். திரும்ப இந்த படத்துல வந்து அவரு கூட நடிச்சேன். அதே மீன் குழம்பு வந்துச்சு. உண்மையிலே அந்த அவர் சார் இல்ல, பட் அந்த மீன் குழம்பு உண்மையிலே சூப்பர். அத வந்து சும்மா அனுப்பிச்சா கூட, வீட்டுக்கு அனுப்பிச்சா கூட நான் சாப்பிடுவேன். ஸோ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரையும் திரும்பி பார்த்தோம். பயங்கர ஹாப்பியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பிடி சார் வந்து ரொம்ப நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ப்ரொடக்ஷனா படத்துல எல்லாம் இளவரசி சார் இருக்காரு, பாண்டியராஜன் சார் கூட நான் சிரித்தாளுக்கு அப்புறம் அவரு இந்த திரும்ப இப்ப ஒர்க் பண்ணேன். அவர் அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அவரு கூட ஒரு 10-15 நாட்கள். ஸோ ரொம்ப நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பிடி சார் இருந்தது வந்து அதுக்கு நன்றிகளை வந்து அவங்க ப்ரொடக்ஷன் டீம், பிரபு சார், அஸ்வின், விக்கி, அருணாச்சலம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவரு, இவங்க எல்லாருக்கும் தான் சொல்லணும். அவ்வளோ கம்ஃபர்டபுளா ஒரு என்விரான்மெண்ட். அது இவ்வளோ ஆர்டிஸ்ட், ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. கோட் சீன்ல எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பிரபு சார் இருக்காரு, பாக்யராஜ் சார் இருக்காரு, இளவரசு சார் இருக்காரு, மதுவந்தி மேம் இருப்பாங்க. ஸோ எல்லாம் ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ எல்லாரையும் கம்ஃபர்டபுளா பயங்கர சூப்பர் காமா வச்சு நல்ல ஒரு பாசிட்டிவா ஒரு என்விரான்மெண்ட் அமைச்சு கொடுத்து, அது எப்பவுமே ஒரு என்விரான்மெண்ட் பாசிட்டிவா இருந்தா அதுல பண்ற ஆர்ட் இன்னும் பாசிட்டிவா இருக்கும். ஸோ அது மாதிரி அவங்க அமைச்சு கொடுத்தது அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் மேல் நம்பிக்கை வைத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் இந்த தருவாயில் இந்த படம் நல்லா தியேட்டர்ல May 24 ரிலீஸ் ஆகுது. நல்ல வருவாயும் பெற்று தரும் என்று நம்புகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.